என்னை நானே குறை சொல்லிக் கொள்வது, மற்றவர்களை குறை சொல்வது, சோகமாக இருப்பது அல்லது அழுவது, இந்த பழக்கங்கள் எல்லாம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளன. ஆம், நான் அப்படித்தான். மோசமான விஷயங்களிலிருந்து கூட நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போதெல்லாம் என் இலக்கை அடைய என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன். நான் என் மீது கவனம் செலுத்துகிறேன். நான் நல்லவன், நான் அழகானவன், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என்னை நம்புகிறேன். இன்றைய தவறுகளுக்கு நான் என்னை மன்னிக்கிறேன். என் எல்லா கெட்ட செயல்களுக்கும் நான் என்னை மன்னிக்கிறேன். இப்போதே நான் எல்லா பயத்தையும் என்னிடமிருந்து விடுவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இன்று போய்விட்டது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என் எண்ணங்கள் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. என் ஆன்மா அமைதியாக இருக்கிறது. நான் என் மீது கவனம் செலுத்துகிறேன். நான் என் மீது கவனம் செலுத்துகிறேன். நான் நல்லவன், நான் அழகானவன், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என்னை நம்புகிறேன். இன்றைய தவறுகளுக்கு நான் என்னை மன்னிக்கிறேன். என் எல்லா கெட்ட செயல்களுக்கும் நான் என்னை மன்னிக்கிறேன். இப்போதே நான் எல்லா பயத்தையும் என்னிடமிருந்து விடுவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இன்று போய்விட்டது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. என் எண்ணங்கள் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. என் ஆன்மா அமைதியாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்குள் நேர்மறை ஆற்றல் மட்டுமே உள்ளது. நான் எல்லா வகையான எதிர்மறை ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டவன். நான் என்னை அறிவேன். என் இலக்கை அடைய எனக்கு தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளன. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டு வெளியேற விரும்புகிறேன். நான் நிகழ்காலத்தில் இருக்கிறேன். என் சுவாசத்தை உணர முடிகிறது. இந்த சுவாசங்களுக்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். இந்த நேர்மறை ஆற்றலுக்காக நான் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகிறேன். இந்த நேர்மறை ஆற்றல் இன்னும் என் இருப்பில் உள்ளது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருக்கிறது. அந்த கனவை நானே நிறைவேற்ற வேண்டும். என் கனவை அடைய தேவையான அனைத்து திறமைகளும் என்னிடம் உள்ளன. எனக்கு என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. எந்த ஒரு சிரமத்தையும் எளிதாக தாங்கும் அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கிறது. எனக்குள் இருக்கும் தைரியம் ஒவ்வொரு கெட்ட விஷயத்தையும், ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும், ஒவ்வொரு நிகழ்வையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும். என் வாழ்க்கையின் நோக்கம் எனக்கு நன்றாக தெரியும். இன்று நான் என் இலக்கை நோக்கி சற்று நெருங்கிவிட்டேன். நான் நன்றாக உணர்கிறேன். என்னுடைய கடின உழைப்பு என்னை என் கனவை நோக்கி அழைத்துச் செல்கிறது. என்னுடைய இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் நான் இருக்கிறேன். அதை என்னால் தெளிவாக பார்க்கவும் உணரவும் முடிகிறது. அதை அடைய நான் இரவும் பகலும் உழைத்து வருகிறேன். என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு உடலை விட ஒரு ஆன்மா. ஆன்மா என் மனதை கட்டுப்படுத்துகிறது. மனம் என் இதயத்தை கட்டுப்படுத்துகிறது. மனம் என் எல்லா ஆசைகளையும் கட்டுப்படுத்துகிறது. என் இலக்கை அடைவதன் ஒரே நோக்கம் என் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதுதான். இந்த பயணத்தில் நான் என்னைப் போலவே நானாக மாறுகிறேன். நான் தனியாக இல்லை. நான் தனியாக இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது. என் பாதையில் உள்ள சவால்களும் எல்லையற்றவை. நான் இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தால் ஆனவன். எனவே என் தைரியமும் எல்லையற்றது. நான் ஒரு ஆன்மா. எனவே என் பயணமும் எல்லையற்றது. இந்த வாழ்க்கை கனவை அடைவது எனக்கு சாத்தியம். நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன். கடவுள் இப்போது நிச்சயமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவரை உணரும் விதத்தில் அவர் என்னை உணர வேண்டும். நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். நான் செய்யும் அனைத்தும் அந்த பாதைக்காக, அந்த இலக்குக்காகவே செய்கிறேன். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கோபம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது. நான் வலிமையானவன். என் நோக்கங்கள் வலிமையானவை. என் சிந்தனை சரியானது.
என் அம்மா எங்கிருந்தாலும், ஏனென்றால் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். நான் என் அம்மாவைப் போலவே வலிமையானவன். நான் தூய இதயம் கொண்டவன். நான் கடின உழைப்பாளி. என் கவனம் என் வேலையில்தான், முடிவுகளில் அல்ல. என் கடின உழைப்பில். நான் ஒவ்வொரு நாளும் என்னை மேம்படுத்திக் கொள்கிறேன். நான் புதிய விஷயங்களை முயற்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், என்னுடைய ஒவ்வொரு சிந்தனையும் என்னுடைய நோக்கத்திற்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு நானே பொறுப்பேற்கிறேன் என்று நான் நம்புகிறேன். நான் மிகவும் புத்திசாலி. நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவே என் விதி என்பதை நான் அறிவேன். நான் நேரத்தை மதிக்கிறேன். நல்ல அல்லது கெட்ட செயல்கள் என் மன உறுதியை உயர்த்திய ஒவ்வொரு நபரையும் நான் மதிக்கிறேன். நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன். நான் எப்போதும் நன்றாக உணர்கிறேன். என்னை முன்னோக்கி நகர்த்தும் அனைத்து பலமும் எனக்குள் இருக்கிறது. நான் என்னை பற்றி பெருமைப்படுகிறேன். நான் எதையும் விட என்னை அதிகமாக நேசிக்கிறேன். ஆம், நான் எதையும் விட என்னை அதிகமாக நேசிக்கிறேன். மேலும் என்ன நடந்தாலும் என் இலக்கை அடைய விரும்புகிறேன். என்னால் அதை செய்ய முடியும். ஆம், என்னால் நிச்சயமாக அதை செய்ய முடியும். என்னால் இதை செய்ய முடியும். இது எனக்கு சாத்தியம். இதற்காகவே நான் படைக்கப்பட்டேன். ஆம், என்னால் முடியும். என் தகுதி என்னவென்று எனக்கு தெரியும். எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, ஏன் எல்லாம் நன்மைக்கே என்று இந்த காணொளியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லும் எல்லா நன்மைக்கே எனும் கூற்று உண்மையாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் நன்மைக்கே என்று கமெண்ட் இடவும். நான் வசிக்கும் என் ஊரில் என்னை அனைவரும் தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருப்பார்கள். சிலர் இவன் ஒரு மென்டல் என்று என்னை தேவையில்லாமல் திட்டுவார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லா நன்மைக்கே என்று நான் எடுத்துக்கொள்வதே காரணமாகும். நான் வேலை செய்யும் கம்பெனியில் ஒரு நாள் என் மகனுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அப்பொழுது வலது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும்போது காலெலும்புகள் அதிக அளவில் நொறுங்கி இருந்ததால் காலை அகற்றி விட்டார்கள். ஒரு கால் இழந்த என் மகனை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். என்னப்பா, பையனை படிக்க வைக்காம தேவையில்லாம கம்பெனியில் வேலை அப்படின்னு போயிட்டு ஆக்சிடென்ட் இப்ப பாரு, ஒரு கால் போயிருச்சு. இதெல்லாம் தேவையாப்பா? போன கால் வருமா அப்படின்னு என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனைவருக்கும் என்னுடைய ஒரே பதில் எல்லாம் நன்மைக்கே. என்னை திட்டிவிட்டு என் உறவினர்கள் என் வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். காலம் கழிந்தன. நாட்டு மன்னரிடம் இருந்து ஒரு அறிக்கை வந்தது. பக்கத்து நாட்டில் போருக்கு செல்வதற்காக 16 வயதுக்கு மேல் இருக்கும் அனைத்து இளைஞர்களும் போர்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆர்டர் வந்தது. யாரும் போக விரும்பாததால் ஊருக்குள் இராணுவம் வந்து தகுதியான இளைஞர்களை அனைவரையும் அழைத்துச் சென்றார்கள். என் மகன் அந்த இடத்தில் ஒரு கால் இல்லாததால் ரிஜெக்ட் செய்யப்பட்டான். போருக்கு சென்ற அனைவரும் இறந்தார்கள். யாரும் வீடு திரும்பவில்லை. என் ஊரில் மிஞ்சியது இளைஞர்களில் ஒருவன் ஒரு கால் இழந்த என் மகன் மட்டுமே. அதனால்தான் சொல்கிறேன், எல்லா நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே. ஆம், எல்லாம் நன்மைக்கே என்று நீங்களும் நினைத்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் எல்லாம் நன்மைக்கே என்று 3 முறை கமெண்ட் போடுங்கள். நண்பர்களே, தூங்கும் முன்பும் சரி, எழுந்தவுடனும் சரி, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்கள். எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இப்படித்தான். இந்த உலகத்தில் பலர் ஒரு விஷயத்துக்காக மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அது பணம் சம்பாதிக்க அல்ல, அது பெரிய பதவி பெறல்ல. மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் நல்லவன் என்று, நாம் உண்மையானவன் என்று, நாம் தவறு செய்யவில்லை என்று மற்றவர்களுக்கு விளக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். மற்றவர்களுக்கு நம்மை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
ஏனென்றால் இந்த உலகத்தில் என்னை பற்றி முழுமையாக தெரிந்த ஒரே மனிதன் நான் தான். என் வாழ்க்கையை நான் தான் பார்த்திருக்கிறேன். என் போராட்டத்தை நான் தான் அனுபவித்திருக்கிறேன். நான் அமைதியாக இருந்த நாட்களையும் நான் கஷ்டப்பட்ட தருணங்களையும் மற்றவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். அதனால தான் நான் என்னை பற்றி பேசும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் என்னை பற்றி பெருமையாக பேசுவேன். அது அகந்தை இல்லை, அது சுயமரியாதை. ஏனென்றால் நான் என்னை நம்புகிறேன். என் மனசை நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையை நான் நம்புகிறேன். பலர் நினைப்பார்கள் தன்னை பற்றி பெருமையாக பேசுவது தவறு என்று. ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் நம்மை நாமே மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் நம்மை ஒருபோதும் மதிக்காது. என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. சிலர் என்னை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் என்னை தவறாக நினைத்தார்கள். சிலர் என்னை விட்டு சென்றார்கள். ஆனால் அந்த எல்லா சம்பவங்களும் என்னை உடைக்கவில்லை. அது என்னை இன்னும் பலமாக்கியது. நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டேன். வாழ்க்கை நம்மை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனை நம்மளை உடைக்க வரவில்லை, நம்மளை கற்றுக்கொள்ள வைக்கத்தான் வருகிறது. அதனால தான் நான் என்னை நானே குறை சொல்ல மாட்டேன். மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன். சோகத்தில் மூழ்க மாட்டேன் அல்லது அழமாட்டேன். ஏனென்றால் வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு விதையை நினைத்து பாருங்கள். அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. இருட்டில் இருக்கும், மழை பெய்யும், மண் அழுத்தும். அந்த விதை பேச முடிந்திருந்தால் அது என்ன சொல்லும்? என்னை ஏன் இப்படி புதைத்தீர்கள் என்று. ஆனால் சில நாட்கள் கழித்து என்ன நடக்கிறது? அதே விதை ஒரு செடியாக மாறுகிறது. பிறகு ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. அதாவது அந்த இருட்டும் அந்த அழுத்தமும் அந்த கஷ்டமும் அதை வளர்த்தது தான். மனித வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நாம் சந்திக்கும் கஷ்டங்கள் நம்மை உடைக்க வரவில்லை, நம்மை வளர்க்க தான் வருகிறது. அதனால தான் நான் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை முடிவு செய்தேன். எதுவாக நடந்தாலும் நான் கற்றுக்கொள்வேன். மோசமான விஷயம் நடந்தால் கூட நான் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம்? அந்த ஒரு கேள்விதான் என் வாழ்க்கையை மாற்றியது. வாழ்க்கை எப்போதும் நமக்கு 2 வழிகளை கொடுக்கும். ஒரு வழி குறை சொல்லிக்கொண்டு அதே இடத்துல நிற்பது. இன்னொரு வழி பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறுவது. நான் 2வது வழியை தான் தேர்வு செய்தேன். அதனால தான் இன்று நான் என்னை பற்றி பெருமையாக சொல்ல முடிகிறது. நான் பெர்ஃபெக்ட் மனிதன் இல்லை, ஆனால் நான் கற்றுக்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கும் மனிதன். நான் விழுந்திருக்கிறேன், நான் தோற்றிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடந்ததே இல்லை, நான் கைவிட்டதே இல்லை. அதனால தான் இன்னைக்கு நான் என்னை பற்றி பெருமையாக சொல்கிறேன். நான் பலமானவன், நான் அமைதியானவன், நான் கற்றுக்கொள்ளும் மனிதன். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அது முக்கியமில்லை. ஏனென்றால் என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அதுதான் முக்கியம். ஒரு நாள் எல்லோரும் புரிந்து கொள்ளலாம், அல்லது ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நான் என்னை புரிந்து கொண்டு விட்டேன். அதனால தான் இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன். மற்றவர்களுக்கு என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னிடம் மட்டும் நிரூபித்தால் போதும். என் வாழ்க்கை என் வழி, என் சிந்தனை என் வழி, என் பயணம் என் வழி. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். என்னை நானே குறை சொல்ல மாட்டேன், மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன், சோகத்தில் மூழ்க மாட்டேன். ஏனென்றால் மோசமான விஷயங்களிலிருந்தும் கூட நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. உங்களை பற்றி உலகம் பேசும், ஆனால் உங்களை உண்மையாக அறிந்திருப்பது நீங்கள் மட்டுமே. அதனால் உங்களை நம்புங்கள், உங்களை மதியுங்கள், உங்களை பெருமையாக நினையுங்கள். ஏனென்றால் உங்களை விட முக்கியமான மனிதன் உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை.